எங்கடி கூட்டிட்டு போற? அட வாடி. எங்கடி போறோம் சொல்லுடி. சர்ப்ரைஸ். என்னடி இது? கேக்கு. ஹாப்பி பர்த்டே. Thank you so much டி. எனக்கா? உனக்கு தான். உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி. Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. என்னடி அந்த வாட்ச் ஓடுதா இல்லையா? 10 மணிலே இருக்கு. யா ஓடுது. என்னாச்சு? அங்க பாரு செல்லு ஓடலன்னு நினைக்கிற. 10 மணிலே இருக்கு. அடே மணியே 10 மணி தான் ஆகுது. அப்ப 12 மணி ஆகலையா? 12 மணி எப்படி ஆகும்? 10 மணி தான் ஆகுது. அப்ப 10 மணிக்கு எதுக்கடி கேக் வெட்ட கூப்பிட்ட? 12 மணிக்கு தானே வழக்கமா கேக் வெட்டுவாங்க. அதுவா? அங்க நேரா பாரு கேமரா. உனக்கு பிறந்த நாள்ல எல்லா ஆடியன்ஸும் என்ன கேட்பாங்கல்ல, ஏன் உன் தங்கச்சிக்கு எது பண்ண மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி கம்மலில் கழுவி ஊற்றுவாங்க. அதான் உன்னை முன்கூட்டியே உனக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டேன். அது இல்லாமல் நான் போய் தூங்கணும் சாப்பிட்டு. உன் பிறந்த நாள் வரைக்கும் 12 மணி வரைக்கும் முடிச்சே இருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். என் பிறந்த நாளுக்கு இதெல்லாம் நீ ஆசையா பண்ணுவேன்னு பார்த்தா உன் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் இப்படி என் தூக்கத்தை கெடுத்து என் பர்த்டேவை ஸ்பாயில் பண்ணிட்டல்லடி நீ. உன்னாலாம் உனக்கு ஏற்கனவே பண்ண அடி. நான் இப்ப லைவ் போடுவேன். நீ சோகமாவும் அழுதுட்டு இருக்கணும். நீ லைவ் போறதுக்கு நான் ஏன்டி சோகமா இருக்கணும்? என்கிட்ட கண்டென்ட் இல்லடி. இதை வச்சு தாண்டி கண்டென்ட்டு. அதுக்கு நான் ஏன் சோகமா இருக்கணும்? இப்ப சொல்ற பண்றே இல்லையா? இப்போ சிரிப்போ பண்ணி தொலைறான். கூட பிறந்ததுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாகுது. ஹலோ காய்ஸ், வாங்க எங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். நீ ஃபுல்லா பார்க்கறது எங்க வீட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இருங்க காய்ஸ், எங்க அக்கா இன்னும் அழுகுற மாதிரி இருக்குது. இருங்கம்மா போய் பார்க்கலாம். என்னன்னு கேட்போம். என்னடி அழுகுற? ஏய் அழுடி. அழுடி வரமாட்டேங்குதுரி. அழுடி வராத அழுகி வாவானா எங்கேருந்து வரும்? ஐயோ நெட்வொர்க் சுத்துது காய்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ். அழுகுற சொல்லித்தர போனேன். வராத அழுகி வாவானா எங்கேருந்து வரும்? சரி பாருங்க காய்ஸ். எதுக்கடி கோலம் மிதிச்ச? பாருங்க எப்படி அழுகுறான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்குடி அழுகுற? பாய் ஃப்ரெண்டோட சண்டையா? ஏன்ட்ட சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தொலை போ. ஏய் சொல்லுடி, என்ன பிரச்சனை? அதான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட. அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, போ. என் காய்ச்சல கேட்குறாங்க. உன் அக்கா அழுகுறா. இந்த கே சொல்லு. அப்புறம் என் பிரச்சனையே நீ தாண்டி. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? எல்லா வீட்டுலயும் என்ன நடக்கும் சொல்லு. ஆமா, பின்ன நீ இல்லாம எல்லா வீட்லயும் அக்கா யூஸ் பண்றது தான் தங்கச்சி கொடுக்குவாங்க. ஆனா இந்த வீட்டுல மட்டும் தங்கச்சி யூஸ் பண்றத நான் எடுத்து போட்டுக்கணுமா? அதுவும் நீ என்ன ஒல்லியாவா இருக்க? குந்தாணி கணக்கா இப்படி இருக்க. நீ போடுற துணி எதனா எனக்கு பத்துமா சொல்லு. ஏன் இப்படி சொல்ற? பொய் சொல்லாதடி, கஷ்டப்படுத்தாத. ஆமா, பொய் வேற சொல்றாங்க. நீ உன் மூஞ்சி என்னங்கன்னா பாத்துருக்கியா? உனக்கு இந்த துணி எதனா பத்துமா? இந்த துணி நீ யூஸ் பண்ணிட்ட அப்புறம் நான் தான் போட்டுக்கணும். இந்த வீட்டுல யார் அக்கானும் தெரியல, யார் தங்கச்சினும் தெரியல. என் தலையெழுத்து இங்கெல்லாம் வந்து நான் மாட்டியிருக்கேன் பாரு. எங்க அப்பா எப்படி பேசிய மனசு கஷ்டப்படுத்திட்டா. நான் அவளுக்கு கண்டென்ட் கொடுத்தா அவ என்னை வச்சு அசிங்கம் பண்ணிட்டா காய்ஸ். இனிமே நான் வீடியோ போட மாட்டேன். போங்க காய்ஸ், பாய். அடியே அடி அடி எப்படி இருந்துச்சு என் பர்ஃபார்மன்ஸ்? ஏன்டி அல்ற? வாடி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அடியே நீ தானே சொன்னடி வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கணும், கமெண்ட் எல்லாம் தெரிக்கணும்ட்டு. நான் என்ன சொன்னேன்? நீ அழு, நான் தான் உன்னை சமாதானப்படுத்துன்னு சொன்னேன்ல. யார் அழுதா என்னடி? இப்ப பாரு வியூவர்ஸ் எல்லாம் பிச்சுக்க போகுது, லைக் கமெண்ட் நல்ல போகுது. எப்படி நம்ம கிரியேஷன் நல்லா இருக்குமா? ஆமாடி, இதுதான் இப்ப ட்ரெண்ட். இப்ப நீ அழுந்தல்ல, இந்த சோகமான மூஞ்ச எல்லாரும் பார்த்து லைக்ஸ் கமெண்ட் ஷேர் பிச்சுக்க போது பாரு. அப்படியா? அப்படிதான் பாடி. அப்பாடா, இவளை எப்படியோ ஒன்று சமாளிச்சிட்டோம். மூதேவி என்ன சொன்னாலும் நம்பிடுறா. என் மனசுல இருக்கிற பாரத்தை மொத்தத்தையும் இறக்கி வச்சிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி போய் நான் நல்லா நிம்மதியா தூங்க போறேன்.
கட்டு கருப்பட்டிய பசம்புள்ள ரசம் அடியே கட்டுறம்பு என்ன எதனா வீடியோ பண்ணலான்னா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு எதனா கண்டென்ட் தெரிஞ்சா யோசிச்சு சொல்லலாம். இது யோசிக்கிறேன். ஐடியா என்ன சொல்லு. அதெல்லாம் ஸ்பாட்டு போய் சொல்றேன். நீ வா முதல்ல. அது எங்க இருக்கு? பாடி. ஏய் இது என்னடி இடம்? இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? இங்க தாண்டி கண்டென்ட் நம்மளுக்கு. இங்க என்ன கண்டென்ட் பண்ண போறோம்? நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கின்னு அது ஒரு வீடியோ எடுத்து போட்டாக்கா லைக் ஷேர் வியூஸ் சும்மா பிச்சுங்க போகுது. இப்ப நீ என்ன அடிக்க போறேன்னு சொல்ல வர? ஒன்னா போய் நான் அடிப்பேனா, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேனா, நீயும் அடி வாங்குற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவியா? இதே வீடியோ எடுத்து போட்டா போச்சு அப்படின்ற. ஆனா இதெல்லாம் என்னடி ஐடியா நல்லாவா இருக்கு? சரி அப்போ நீயே யோசிச்சு நீ ஏதோ பண்ணிக்கோ. இல்ல இந்த ஐடியாவே நல்லா இருக்கு. நம்ம இதுவே பண்ணுவோம். சரி நீ இங்கே நான் போய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த புடி வச்சிட்டியா? வச்சிட்டேன். ரெடியா? எதுக்கு நீ பொண்ணு அடிச்ச? இல்லடி நீ ரியாக்ஷன் ஒழுங்காவே கொடுக்கல, அதனாலதான் உண்மையை அடிச்சா நீ உண்மையுமே ரியாக்ஷன் பண்ணுவல. அதுக்குதான். ஓ அப்படியா? நீயும் ஒழுங்கா ரியாக்ஷன் கொடுக்கல, அதனால அப்படியா? நீ போன வாரம் என்னோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல, அதுக்குதான் நீ கூட போன வாரம் என் ட்ரெஸ் எடுத்து போட்டல்ல. அப்படியா? நீ நேத்து என்னோட செருப்பு எடுத்து போட்டு ஜங்கு ஜங்குன்னு போனல, அதுக்குதான் நீ கூட தானே என்னோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட. நேத்து என்னோட வாழை எடுத்து தூக்கி போட்டல. ஏண்டி யூடியூப்ல கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே நீ அடிக்கிற பொண்ண போட்டா சாரி சாரி எதையோ பார்த்தோம். இத்தனைலாம் பண்ணி ரெக்கார்டு போட்டியா நீ? உன்கிட்ட சம்பந்தமே இல்லாம நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் ஒன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எங்க அக்கா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்க வீட்ல நீங்களும் இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கைமாவே சுத்துறா. எப்போதான் திருந்தா போறாளோ. ஐடியா. ஐயோ அம்மா, ஐயோ அடியே நெஞ்சு வலிக்குது. எனக்காச்சு ஹார்ட் ப்ராப்ளம் டி. ஹார்ட் ப்ராப்ளமா? இருங்க அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடி. ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குதுடி அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க எங்க அக்காக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடி. இருக்கு, அதனால தான் கேட்டுட்டு இருக்க ஹெல்ப். ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சீக்கிரம் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களால ஒரு உயிர் காப்பாற்ற முடியும்னா அதுக்கான உதவியை சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ரொம்ப முக்கியமானது இருக்கு, பாத்துக்கலாம். சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க गाइस, சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ் அநேகமா எங்க அக்கா செத்து போயிட்டான்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு மூதேவி ஒளிஞ்சு இவ ஒளிஞ்சதுனால எனக்கு வந்து ஃபீலிங்ஸே கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா இவ யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதுவும் ஒரு பிராண்டடான லிப்ஸ்டிக் வச்சிருக்கா. அதெல்லாம் நான் போட போறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கைஸ். கைஸ் பேய் வந்துருச்சு கைஸ் எங்க வீட்ல. ஏண்டி நீ உயிர் போராடிட்டு இருக்க? அப்படி லைவ் ஒன்று கேட்குற ஒன்று. கைஸ் எங்க அக்கா பேய் துரத்திட்டே வருது. இந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எதனா ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடியே ஒண்ணா. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க? எடுத்தோம்ல அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னடி 1 மணி நேரம் ஃபுட்டேஜா இருக்கு, பாதி ட்ரிம் பண்ணு. ஏன் இது ஃபுல் வீடியோடி? அடைச்சி சொல்றேன் கேளு, அப்படி ட்ரிம் பண்ணாதான் கரெக்டா வரும். அடியே 1/2 மணி நேரத்துக்கு எதுக்கு வச்சிருக்க? இதையும் ட்ரிம் பண்ணி, இல்லனாலும் வியூஸ் போகாது. ஏய் இது ஷார்ட்ஸ் இல்லடி, ஃபுல் வீடியோடி. நான் சொன்னா கரெக்டா இருக்கும், பண்ணு. இன்னும் பாதி ட்ரிம் பண்ணிலனா எவனும் பார்க்க மாட்டான். அப்படி வச்சுன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னு தள்ளி விட்டே போயிடுவான். அடியே இவ்ளோ எதுக்குடி? இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுடி.
ஏய் எடிட் பண்ற எனக்கு தெரியாதா எவ்வளவு ட்ரிம் பண்ணணும்னு? நடிச்சு கொடுத்த எனக்கு தெரியாத நீ எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏய் எடிட்டர் நீயா நானா? ஏண்டி நடிச்சு குத்த பண்ணா நான் சொல்றதே நீ கேட்க மாட்டியா? நான் என்ன சொல்றேன்னு நீ அதை தான் பண்ணும். அப்படியா? அப்படி ஒன்று நான் எடிட் பண்ண அவசியமே இல்லடி. எதுக்கடி இப்போ என் மண்ணைய உடைச்ச? இங்க பாரு நான் இருக்கிற வெறியில அவ்வளவுதான் பாத்துக்கோ. சிஸ்டம் உடைச்சிட்டேனே. உனக்கு இதெல்லாம் வேணும். நீ என் மண்டையவே உடைச்சிட்டல. நீ எல்லாம் நாசமா போயிடுவ. விளங்கவே மாட்டே. போயிடு.